ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட ஸ்டார் கண்டஸ்டன்ஸான நம்ம விஜய் பார்வதி இப்போ மாதம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்வதியை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்வதி வந்து ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியில் தான் ஆர்ஜேவாக தன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் வந்து இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சீசன் 9ஓட ஒரு ஸ்டார் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. நம்ம ஸ்டார் கண்டஸ்டன்ட்ஸ்னு சொல்கிறதுனால அவங்க என்னமோ டைட்டில் வின்னர் அப்படிலாம் கிடையாது. ரெட் கார்டு வாங்கி எவிக்டான நம்ம கண்டென்ட் குயின் வந்து பிக் பாஸ் முடிஞ்சப்புறமும் கண்டென்ட் குயினாக தான் இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து அவங்களுடைய பாஸ்வேர்டை அவங்க மறந்துட்டாங்க விஜய் பார்வதி. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்களால ரெக்கவரி பண்ண முடியல. கிட்டத்தட்ட அதில் 1,40,000 ஃபாலோயர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. அதை அவங்களோட ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணின கொஞ்ச நேரத்திலே கிட்டத்தட்ட மேசிவ் ரெஸ்பான்ஸு 25,000 45,000 கிட்ட அவங்க கூட நேரடியான கான்வர்சேஷன், ஹேட்டர்ஸாக இருக்கட்டும் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட நேரடியான கான்வர்சேஷனை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு. பார்வதியோட லைவ் அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது தான் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆல்ரெடி இருந்த அக்கௌண்ட்டில் அவங்க இந்த ஃபேன் மீட்டை நடத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட அது 2-3 லேக்ஸ்க்கு மேலே ஃபேன்ஸ் கான்வர்சேஷன் வந்து இருந்திருக்கும். அதில் முக்கியமாக எத்தனை குழந்தைங்க வந்து லண்டன் அப்புறம் அமெரிக்கால இருந்தெல்லாம் அந்த கான்வர்சேஷன்ல வந்து கலந்துருக்கிறது தான் பார்க்குறதுக்கே ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சாண்ட்ரா இருக்காங்கல்ல, பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் நம்ம சாண்ட்ரா, அவங்களும் இந்த மாதிரி ஒரு சாண்ட்ரா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் மீட்டை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய ரெஸ்பான்ஸ் தாங்க இப்போ வந்து செம்ம காமெடியாக இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 2,000 பேர் தாங்க அதை பார்த்துருக்குறாங்க. ஒரு 50 to 100 பீப்புள்ஸ் வந்து அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க. விஜய் பார்வதிக்கு போட்டியாக பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அவங்க பண்ணி வச்சிருக்கிற காமெடி, ப்ளீஸ் சாண்ட்ராவை இந்த விஷயத்தில் இழுத்து விடாது இருந்தால் கூட கொஞ்சம் மரியாதையோடு அந்த ஃபேன்ஸ் மீட்டோடு அவங்க விஷயம் போயிருக்கும். ஆனால் அவங்கள கேவலமாக இதில் இழுத்து விட்டுட்டு ரொம்பவும் அசிங்கமாக போச்சு. 100 பேர் தாங்க கன்வர்சேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, அவங்க நடத்தின ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்த பீப்புள் எல்லாருமே காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவங்க அப்படிங்கிறது இதில் நல்லா தெரியுதா? ஏன்னா நம்ம விஜய் பார்வதியோட அந்த ஃபேன்ஸ் மீட்டை நீங்கள் அப்போ பார்த்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா அவங்கள கேட்குற ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் இது ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேலு எவிக்ட் ஆனதுக்கு காரணம்னா நம்ம நடிப்பு அரைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி வந்து கிடைச்சிருக்கும். அது பார்க்குறதுக்கே உண்மையிலே அந்த லைவ் அந்த அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கான்வர்சேஷன் வந்து லைவாக இருந்துச்சு. ஆனால் அதே நம்ம சாண்ட்ராக்கும் பிரஜினுக்கும் எடுத்துக்கிட்டிங்களா, செம்ம மொக்கங்க. கிட்டத்தட்ட அங்கே இருந்தது ஒரு 50 பீப்புள்ஸ் கிட்ட தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களையும் காசு கொடுத்து பண்ண வச்சாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு போரான ஒரு ஸ்பீச் போகும்போது எப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. இதுதாங்க இருக்கிறதே ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதி மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு லைவ் ஆரம்பித்து பட்ட அசிங்கம் தான் ரொம்ப கேவலமாக இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரஜின் வந்து இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்காருல, ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு மூவியில் வந்து ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து ஆக்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ் நீங்கள் கமிட் ஆகியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சாண்ட்ரா வந்து அந்த கார் டாஸ்கில் பிஹேவ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை வந்து ஒரு இன்டர்வியூவில் புட்டு வச்சு கேட்டிருக்கிறாங்கங்க. நீங்கள் விழுந்த போது என்ன ஃபீல் பண்ணீங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுமோ என்ன ஃபீல் பண்ணீங்க, மறுபடியும் வெளியில் வந்த போது என்ன ஃபீல் பண்ணீங்க, இந்த மாதிரி புட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து
அப்பயே புல் தரையில தானே விழுந்தீங்க. ஸோ வந்து இதில மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்க அந்த லாக்க ரிலீஸ் பண்ணி, கிக் பண்ணி எட்டி உதைச்சதுனால, அப்படியே பின்னாடி போய் விழுந்துட்டேன். எனக்கு அது ஒரு மாரி பேனிக் அட்டாக் மாரி ஆயிடுச்சு. அந்த மாரி ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணுனாங்க. சரி ஓகேங்க. அத யாருமே ஒண்ணும் பண்ணல. ஏன்னா, ஒரு கார் அப்படிங்கிறது ஒரு கன்ஜஸ்டட் ஸ்பேஸ். அதுக்குள்ள நீங்க இவ்ளோ நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் கூட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனால கூட நீங்க அந்த மாரி ஆயிருக்கலாம்ல. அவங்க பேசி அந்த மாரி தான் ஆகுது அப்படின்னா, சும்மா இருந்த உங்கள அவங்க வந்து பேசலையே. ஏன்னா, நீங்க அவங்கள பத்தின சில பிரைவேட்டான விஷயங்கள எக்ஸ்போஸ் பண்ணாதனால தானே இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. பார்வதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ ஃப்ராங்காவே அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஏன்னா, நான் வந்து பண்ணுனது வந்து தப்பு தான். அத வந்து எப்பவுமே நான் நியாயப்படுத்த மாட்டேன். நான் பண்ணுன தப்புக்கு நான் அங்கேயும் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா தான் சாரி கேட்கல. நான் சாரி கேட்டேன். சும்மாலாம் கேட்கல. பண்ணுன தப்புக்காக தான் நான் சாரி கேட்டுட்டு வந்தேன். நான் வெளியில வந்தத நெறைய பேர் ட்ரோல் பண்ணுனாங்க. அ அசிங்கப்பட்டு வெளியில வந்து இல்லங்க நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் சாரி கேட்டுட்டேன். நான் சாரி கேட்டுட்டு தான் வெளியில வந்தேன். நான் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட அப்போ வாக்குவாதம் நான் பண்ணியிருந்தா மட்டும் தான், எனக்கு திமிரு இருக்கு, ஆட்டிட்யூட் காட்டுறேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர, நான் பண்ணுன விஷயத்த அப்படியே நெனச்சு, நான் ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டா தான் நான் அந்த சாரிய கேட்டேன். நான் சும்மா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் பார்வதி ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி வந்து ஆர்ஜேவா தன்னுடைய லைஃப பாண்டிச்சேரியில ஸ்டார்ட் பண்ணுன அப்போ, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணி, நெறைய ஊர்களுக்கு போய் நெறைய மக்களோட லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது ஜிடி ஹாலிடேஸ்ல அந்த நெறைய வெக்கேஷன் போவாங்கல்ல, அதில வந்து அவங்க வந்து கொலாப் பண்ணி நெறைய அ நார்த் சைடு அப்புறம் வெளியிலலாம் நெறைய வியட்நாம் அந்த மாரிலாம் நெறைய அன்னோன் பீப்பிள்ஸோட அ ஒரு கொலாப் பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க. அந்த மாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தான் இந்த பிபி சான்ஸ் வந்து கிடைச்சுச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம குக் வித் கோமாளில வந்து விஜய் பார்வதிய பார்த்துருக்கலாம். ஆனா, அதில அவங்களுக்கு சரியான ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் குக் வித் கோமாளிலேருந்து போனாங்க. ஆனா, இந்த பிபி சான்ஸ் அவங்க ஏன் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருக்குமே இன்னும் கிடைக்கல. ஆரம்பத்தில அவங்க எல்லாரு கூடயுமே வந்து ஒரு நார்மலா தான் பழகிட்டு இருந்தாங்க. ஆனா, திவ்யா கணேஷ், அப்புறம் நம்ம கனி அவங்கலாம் காட்டுன அந்த ஓவர் ஆட்டிட்யூட் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு விஷயத்த வந்து வெளியில கொண்டு வந்தது. அப்ப நீ ஆட்டிட்யூட் காட்டுறியா? நானும் உன்கிட்ட அந்த மாரியே பிஹேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பத்துல இருந்தே திவ்யா கணேஷ்க்கும் நம்ம விஜய் பார்வதிக்கும் செட் ஆகல. இன்னைக்கு வந்து அ உள்ள இருந்தப்பவும் சரி, பிபிக்குள்ள வெளியில வந்ததுக்கு அப்புறம் சரி, எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்குமே இன்னைக்கு கன்டென்ட் குயினா மாறி இருக்கிறது நம்ம விஜய் பார்வதி தான். முக்கியமா யாராக இருக்கட்டும், நம்ம திவ்யா கணேஷா இருக்கட்டும், இல்ல கானா வினோத், வியானா அரோரா யாரா இருக்கட்டும், அவங்கள இன்டர்வியூ எடுத்தாங்களா, ஏதாவது ஒரு கொஷின் வந்து அந்த மாரி கொஷினா தான் இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி கிட்ட நீங்க ஏன் அப்போ அப்படி நடந்துக்கிட்டீங்க? இப்போ விஜய் பார்வதிய பத்தி நீங்க ஏன் இப்போ இப்படி பேசுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஷின்ஸுமே அவங்கள சார்ந்ததா தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு ஃபேம் கிடைக்கணும்னாலும் அதுக்கு விஜய் பார்வதி தேவைப்படுது. அப்படிங்கிறது இதில நல்லாவே தெரியுது. ஏன்னா கனி பிராட்காஸ்ட் பண்ணதுல விஜய் பார்வதி ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் அந்த பிராட்காஸ்ட்டே வெளியில வந்தது. அது அவ்வளோ வைரல் ஆச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு இதில தெரியாது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.